சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை அருகே ஒரு மாத காலமாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாலும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாலும் கிராம மக்கள் வேதனையில் உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். தண்ணீர் பிரச்சனையால் தள்ளாடி கொண்டிருக்கிறது ஒரு குக்கிராமம். சிவகங்கை அருகே அளவாக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட அமைச்சுப்பட்டியில் தான். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து பிரதானமாக பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியான குடிநீர் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உப்பு தண்ணியில் 600 அளவுக்கு தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது. அடிப்படை வசதியிலான மின்வெட்டு மற்றும் போக்குவரத்து வசதிகளும் கிடையாது. இதனால் 20 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பலமுறை மனு அளித்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து இதே ஊரை சேர்ந்த சோபனா அவற்றை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், என் பேர் சோபனா. நான் இங்கே தான் பிறந்தது, இங்கே தான் கல்யாணம் பண்ணது. மக்களுக்கு அதாவது இது அளவாக்கோட்டை பக்கத்தில் மேலமச்சுப்பட்டி, கீழமச்சுப்பட்டி, நடமச்சுப்பட்டி அப்படின்ட்டு ஒரு 600 ஃபேமிலி நாங்கள் இங்கே வசிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மனுஷங்களுக்கு ஒரு முதல் அடிப்படையே பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஆனால் அந்த தண்ணீர் வசதி எங்களுக்கு இல்லை. இது என்னன்னா உப்பு தண்ணி. இது 600க்கு மேலே இருக்குது உப்பு. நாங்கள் டெஸ்ட் பார்த்தோம். இதை குடிக்கிறனால நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறைய இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் வயசுலேயே ஒரு 30லேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளையிலே இல்லை வீட்டில். அவங்களுக்கெல்லாம் 2 பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கேட்டால் தண்ணி தான் ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறாங்க. இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. காவிரி தண்ணி வருதுன்றாங்க. அதுவும் 2-3 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்த படம் இல்லை. நாங்கள் வெளியில் குடிநீர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 குடம் 15 ரூபா ஒரு குடம், 30 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுவுமே எங்களுக்கு வாரத்தில் ஒன்ஸ் தான் வருவாங்க, டெய்லி வரமாட்டாங்க. இதனால் எங்களுக்கு பெரிய தட்டுப்பாடாக இருக்குது சார். தண்ணி வசதி எங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா தண்ணி இங்கே போர் இருக்குது. அது போர் போடுற ஃபஸ்ட்டு மோட்டர் போடுறதுக்கு கரண்ட் வேணும் இல்லையா? இங்கே மின்சார வசதியும் கரெக்டாக இல்லை. வாரத்தில் ஒன்ஸ் ஃபியூஸ் போயிடும். இப்போ யாராவது கொடுத்து 200 ரூபா கொடுத்து போட சொன்னாலும் மறாத நாளே திருப்பி ஃபியூஸ் போயிடுது. இப்போ இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சதுல அதனால் ஒரு வாரத்துக்கு சுத்தமாகவே தண்ணியே வரல சார். கரண்ட் இல்லாதனால தான் தண்ணி வரல. எங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் தேவை. இன்னொன்று என்னென்னா பஸ் வசதி இல்லை. நாங்கள் அதாவது மதைப்பட்டி சிட்டி பக்கத்தில் நாங்கள் வசிக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் அது உள்ளே பார்த்தாதே தெரியும் நம்ம ரொம்ப உள்ள கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு பஸ் வசதியே கிடையாது. ஊடால ஒரு டைம் விட்டாங்க சார். ஸ்கூல் பிள்ளைலாம் போகிறதுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ கொஞ்ச நாள் ரோடு சரியில்லைன்ட்டு விட்டுட்டாங்க. இப்போ ரோடு போட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி இல்லாதனால இங்கேருந்து படிக்க போகிற பிள்ளைய 2 கிலோமீட்டர் நடந்து போகிறனால அதுங்க படிக்க போகிறதே ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க. ஏன்னா சாயந்தரம் இப்போ காலேஜ் போகுதுங்கன்னா சாயந்தரம் இங்கேருந்து சிவகங்கை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 6-7 மணி ஆயிடுது. இதுக்காண்டி பொம்பளை பிள்ளைல வெளியில் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் போனோம். எங்களெல்லாம் டெய்லி அம்மா வண்டியில் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வசதியாக இல்லைல்ல சார். அதனால எங்களுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி வேணும். நெக்ஸ்ட் என்னன்னா கரண்ட் இருந்தாவே தண்ணி வரும். நெக்ஸ்ட் என்னன்னா பஸ் வசதி. இந்த 3மே எங்களுக்கு அரசாங்கம் செஞ்சு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு என்னன்னா சுடுகாடு அதுக்கும் எங்களுக்கு வயலுக்குள்ள போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. இப்போ எல்லாம் யார் முன்னாடி மாதிரி ஆள் தூக்கிட்டு போறது அளவுக்குலாம் எல்லாரும் ஸ்ட்ரென்த் இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னா வண்டியில கொண்டு போகலாம் அப்படின்னு போறதுக்கு பாதை இல்லை ஃபர்ஸ்ட். அப்போ எங்களுக்கு சுடுகாடுக்கு ஒரு பாதை ரெடி பண்ணி தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் அதாவது போனா பஸ் வசதி இல்லை, படிக்கிற எதுவுமே இல்லாதனால இங்க பொண்ணு எடுக்கிறதுக்கும் பயப்படுறாங்க, பொண்ணு கொடுக்கறதுக்கும் வெளியில அதாவது எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊர்ல இருந்து ஐயோ நம்ம அங்க போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, பொண்ணு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். இந்த வசதியெல்லாம் எங்களுக்கு அரசாங்கம் செஞ்சு தருமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அடிப்படை வசதி இல்லாமல் அல்லாடும் இக்கிராமத்திற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அடிப்படை வசதியான குடிநீர், மின்வெட்டு மற்றும் போக்குவரத்து வசதிகளை செய்து தர கோரி இக்கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.